ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26 12 13 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கோடு கர்த்தர் இருந்து அவன் என்ன செஞ்சான், வர வர மகா பெரியவனானா. இதுதாங்க கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். சரிதானா? என்னமோ ஒரு மாதம் கொடுத்து ஒரு மாதம் கொடுக்காம போன வருஷம் 2024 கொஞ்சம் பரவாயில்ல, 25 மூச்சே விட முடியல, அவ்வளோ டைட்டு. ஏன் ஏன் நம்ம உட்காந்து சோதிச்சு பார்க்கணும். என் வாழ்க்கை 24 கொஞ்சம் பரவாயில்ல, 25 நீ ரொம்ப ஆட்டம் போடுற, நீ ரொம்ப துள்ளுறோம், ரொம்ப ஜெபத்தை குறைச்சிருக்கிற, ரொம்ப சோம்பலா இருக்கிற, ரொம்ப வேதத்துக்கு உனக்கு தூரமாயிடுச்சு. அப்பதான் வாழ்க்கையில சில அலசடிகள். ஏன்னா யாக்கோபு 1:8 நீங்க வாசிக்கும் போது, யாக்கோபு 1:8 இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா. அவன் எப்படிப்பட்டவனா? அவன் எப்படிப்பட்டவனா? இருமனம் உள்ளவன். கொஞ்ச நாள் ஆண்டவர் பின்பற்றுவான், கொஞ்ச நாள் ஆலயத்துக்கு ஓடி ஓடி வருவான், கொஞ்ச நாள் நேரத்தோட வந்து ஆராதிப்பான், அப்புறம் அப்புறம் உலகத்தை பின்பற்றுவான், அப்புறம் ஆண்டவர் பின்பற்றுவான், அப்புறம் உலகத்தை பின்பற்றுவான், அப்புறம் பாவத்தை விட்டு விட்டு வந்ததை நோக்கி பார்ப்பான். அது செஞ்சா என்ன? சிம்சோன் மாதிரி அந்த அந்த உடம்புக்குள்ள என்ன என்ன இருக்குன்னு பார்க்க போறான். நீ போகக்கூடாதுப்பா, நீ சிம்சோன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன். நானும் நீங்கள் யாரு? நசரேயருடையவர்கள். உலகத்துக்கு நமக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. உலகத்தின் பாவத்தை கொள்ளலாம் ஒழிய அந்த பாவத்தை மீண்டும் போய் பார்க்க ஆசைப்படக்கூடாது. தீர்மானம் எடுத்திருப்போம், பிரஸ்ட் எடுத்திருப்போம், சில காரியத்துக்கு செல்லுக்குள்ள போக மாட்டேன், போய் பார்க்கலாமே என்னாச்சு, அவங்கள போய் பார்க்கலாமே, மிந்தி விட்டுருப்போம், பிரதிஷ்டை பண்ணி விட்டுருப்போம், சில காரியத்தை நம்மளை விட்டு விளக்கியிருப்போம். விலகினது தான். பாவத்துக்கு மரித்த நீங்கள் மீண்டும் அதுக்கு என்ன செய்யக்கூடாது? ஜீவன் உண்டாகக்கூடாது. சில சில சிங்கங்களை கொன்னுட்ட அப்படின்னா விட்டுறணும், போய் எட்டி பார்க்க கூடாது. எட்டி பார்த்தாச்சுன்னா சிங்கம் செத்து கிடக்கும், சிங்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு தேனி உயிரோடு இருக்கும். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய சிங்கத்தை நான் கொன்னுட்டேன், ஆனா இத்தனோண்டு தேனி உன் பிரதிஷ்டையை குலைச்சிடும். ஹல்லேலூயா. சிங்கத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, நமக்கு தெரியாது பாருங்க. அதெல்லாம் ஒன்றாகாது. மிந்தி டிவி சீரியலா பார்ப்பேன், இப்போ அப்படி இல்லை, அளவா கொஞ்சம் பார்க்குறேன். வேண்டாம் வேண்டாம். ஆகாத சம்பாசனைகள் நல்ல ஒழுக்கத்தை செஞ்சிடும், கெடுத்துரும். வாசனையை கெடுக்க பண்ணிடும், வாசனையை கெட்டு நார பண்ணிடும். ஞானத்தின் கணத்திலும் பெயர் பெற்ற ஒருவனை சொற்பமதி செத்த சின்ன ஈ தான், சின்ன ஈ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஈ தான் யாரை கெடுத்துச்சு? சிம்சோனை பிரதிஷ்டையை கெடுத்துச்சு பாருங்க. ஆனா அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் சில எல்லைகள் என்ன செய்யக்கூடாது? அவ்வளவுதான். அந்த அந்த உறுதியற்ற இருமனம், இது என்னாச்சு அது என்னாச்சு, பிலிஸ்தீனத்துக்கு போகணும், கர்த்தர் ரட்சகரை அழைச்சிருக்கா, இங்கே வாழணும், தெளிலையும் பார்க்கணும், சிங்கத்தையும் பார்க்கணும், இந்த வாழ்க்கை கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரோட பிள்ளைகளை கர்த்தரை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையில் எப்படி காணப்படணும்? உறுதியாய் பின்பற்று. எசாயா 26:4 பார்க்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் ரூத் 1:18 ரூத்தை குறித்து பார்க்கும்போது, வர எப்படி இருந்தாலும் மன உறுதி. இதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அவ சொல்லிட்டா செத்தாலும் நகோமி உன்னோட தான் சாவேன். இந்த வார்த்தைக்கு பின்னாடி நகோமி அவட்ட பேசவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில் என்ன காணப்படணுமா? மனதுல ஒரு உறுதி. இது கர்த்தரை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையில நான் என்ன செய்வேன்? உறுதியா இருப்பேன். விட்டதை மீண்டும் திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த பாதையில் எப்படி பார்ப்பேன்? உறுதியாய் காணப்படும். உன்னுடைய மன உறுதியை கர்த்தர் கண்டு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வாரா? திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வாரா? உன் பொருளாதாரத்தை திடப்படுத்துவார், உன் ஐஸ்வர்யத்தை திடப்படுத்துவார், உன் ஆசீர்வாதத்தை திடப்படுத்துவார். ஆண்டவருக்கு நம்மளை உயர்த்த முடியாது, நம்மளை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு இயலாமையில் இல்லை. ஆண்டா நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தரை விட்டு பிரிக்குமா பிரிக்காதா என்று அவர் பயந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. அதுல மட்டும் ஆண்டவர் நம்மளை நம்பிட்டார் அப்படின்னா ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதம் எப்படி தருவாரா? சங்கீதம் 112 கர்த்தருக்கு பயப்படுறவன் வீட்டில் என்ன இருக்குமா? ஆசையும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஏன்? அவன் யாரு? நீங்க யோபு 1:1 பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்டவன் தான்? கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு 1:3 என்ன போட்டிருக்கு?
ஒன்று என்ன போட்டிருக்கு? கர்த்தரை பயந்து பொல்லாப்பிட்டு விலகினா. 1:3 என்ன போட்டிருக்கு? வாசிங்க. அது கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் ஏதோ பரதேசியாவோ அப்படியெல்லாம் இருக்க மாட்டான்யா. கர்த்தருக்கு பயந்தானா அதுக்கு பின்னாடி நன்மை கிருபை என்ன செய்யுமா? இப்போ 1:1 நான் யாருன்னு யோபு சொல்லிட்டான். நான் யாரு? தேவனுக்கு பயந்தவன்ப்பா, பொல்லாங்கு கூட்டி விலகிறேன்ப்பா, ஒரு சன்மார்க்க ஜீவியம் செய்யக்கூடியவன், கர்த்தரனை காண்கிறார் என்று நான் வாழக்கூடியவன். ஓகே, ஆண்டவர் பார்த்துட்டு அப்போ நீ இந்த பூமியில எப்படி இருக்குன்னு தெரியுமா? யோபு 3 வாசிக்கலாம். 7,000 ஆடு, இந்த 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 ஞாயிற்றுக்கிழமை அம்மா எவ்வளோ வாங்க? 1/4 கிலோ மட்டன் வாங்குவோம். எவ்வளோ? 1/4 கிலோ. 1/4 கிலோ யாருக்கு பத்தே? அதே 200 ரூபா போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்கன்னா 1/2 கிலோ வாங்க, மட்டன் எவ்வளோ வாங்கு? 1/4 கிலோ வாங்க. அவனுக்கு எத்தனை ஆடு இருந்துச்சா? 7,000. சோத்திரம் அப்பா. இல்லை 7,000 வேண்டாப்பா, ஒரு 1 கிலோ வாங்குற மாதிரி கிருபை தான். பிள்ளைகளுக்கு பத்தாம எலும்பை பிரித்து இதை பிரித்து இது போதுன்னு சொல்லி அவங்க 1 2 பிக்கிறமான்னு சொல்லி இல்லை 2 பீஸ் தான் சொல்லி எத்தனை சண்டை வருது. ஆண்டவரே 1 கிலோ வாங்குற மாதிரி கிருபை தாங்க. அவனுக்கு 7,000 ஆடுகளும் வேற 3,000 ஒட்டகமும் 500 ஏர்மாடும் 500 கழுதைகளும் இருந்ததுமன்றி பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனாலே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனாலே எந்த மனுஷன்? 1வது வசனத்துல சொல்லி இருக்குல்ல, அந்த மனுஷன். அதான் வசனத்தை வாசிக்கும் போது நிறுத்தி நிறுத்தி பார்த்தா ஒரு சின்ன வார்த்தை கூட கொடுக்கக்கூடிய அர்த்தம் நம்மளை வியக்க வச்சிரும் பாருங்க. வேகமா வாசிட்டு போவோம், ஆனா நிறுத்தி வாசிச்சா ஆவியானவர் வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடு பார்த்தா நம்ம 2 வசனத்தை தாண்டி போகவே முடியாது. அவ்வளவு வெளிப்பாடுகளை தருவார் பாருங்க. பார்த்தா 1வது வசனத்துல யோபு யாருன்னு நிரூபிச்சான். உறுதியா இருப்பாண்டவரே, உறுதியா இருப்பேன். 3வது வசனத்துல கர்த்தர் யாருன்னு நிரூபிச்சுட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. நீ உறுதியா பின்பற்றினா நான் உன்னை எப்படி வாழ வைப்பேங்கிறத நான் உறுதியா இருந்து காட்டுறேன் பாருங்க. ஹல்லேலூயா. இதனாலே அந்த மனுஷன் கிழக்காத்தி புத்திரர் எல்லாரிலும் எப்படி இருந்தானா? பெரியவனா இருந்தான். ஹல்லேலூயா. மயிலேறி பாளையத்திலேயே வச்சு பூங்கொடி வீடு தான் இப்போ பெருசுன்னு கேள்விப்படுறேன். சோத்திரம்பா. ஆமேன். போன வாரம் வந்து பார்த்தம்மா, வீட்டுக்குள்ளே வரல, வழியாக போனேன். சோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, சொல்லுவாங்க கிழக்காத்தி புத்திரல வச்சே. யோபு தான் எப்படிப்பட்டவனா தானா? பெரியவனா தான். நீ வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு பதில் தருவார். இது மாத்திர கணவனோட வரவும் உதவி செய்வார். ஒரு பிரயாசத்தையும் ஆண்டவர் விருதாவாக விடுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோட பிள்ளையோட வாழ்க்கையில நான் உறுதியாய் கர்த்தரை சேவிக்கிறேன், அதான் முக்கியங்க. உறுதியா சேவிச்சா ஆண்டவர் என்னை திடப்படுத்துவார். ஆமென். உன் எதிர்காலத்தை திடப்படுத்துவார், உன்னுடைய குடும்பத்தை திடப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கை கண்மலையில கட்டப்பட்ட ஒரு வீடு மாதிரி காணப்படும். எழுதிக்கலாமா? கண்மல தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்வில. அது 49:4 யாக்கோபு தன்னுடைய வாயை திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிள்ளைகள்லாம் லைனா நிற்கி பாருங்க, லைனா நிற்கி. ரூபன் வந்து நிற்கிறான். கிளடு, இதுக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாது, கண்ணு வேற தெரியாது, ஆளு வேற வயசாயிடுச்சு, 130 வயசாயிடுச்சு, ஒன்றும் தெரியாது. தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க. யாருப்பா? ரூபன் வந்திருக்கான்ப்பா. ஓ ரூபனா, தலையில கை வச்சு தண்ணீரை போல தளம்பனவனே நீ மேன்மடிய மாட்டாய். அல்லேலூயா. அவன் அதிர்ந்து போனான். எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பாவம், எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாவம். ரூபன் எப்படிப்பட்டவனா? தண்ணீரை போல தளம்பினவன். யோசேப்பு பென்யமீனை கொண்டு வந்ததான் நான் உங்களை நம்புவேன்னு சொல்லி 2 பேர்த்த சிறைப்பிடிச்சு வச்சுட்டான்.
இப்போ பென்யமீனை வந்து யாக்கோபிட்ட கேட்குறாங்க, அப்பா இந்த ராஜா உங்களுக்கு இன்னொரு தம்பி இருக்கான்னு கேட்டான், நாங்கள் இருக்குன்னு சொல்லிட்டோம், அவனை கூட்டிகிட்டு வந்தால் தான் உங்களை விடுவேன்னு சொல்லிட்டாப்பா, மாட்டேங்கிறான். பின்னாடி ரூபன் வந்து சொல்கிறான், அப்பா என்னை நம்பி விடுங்கப்பா, பிள்ளை ஆண்டான நான் கூட்டிகிட்டு வராட்டி என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாமே உங்களுக்கு அடிமையாகட்டும், இந்த பென்யமீனுக்கு என் குடும்பத்தையே பணைய வைக்கிறேன், என்னை நம்பி கொடுங்கப்பா. யாக்கோபு தரமாட்டேன்ட்டான், ரூபனுடைய பேச்சுக்கு கேட்கல. யூதா வர்றான், இந்த மாதிரி பில்டப் ஒன்றும் சொல்கிறான், அப்பா என்னை நம்பி கொடுங்கப்பா, பிள்ளையாண்டான நான் கூட்டிகிட்டு வர்றேன். யாக்கோபு யூதாவை நம்பி கொடுத்தான். ஏன் ரூபனை நம்பல தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன்? தண்ணீரை போல திளம்பினவன். அல்லேலூயா. தண்ணீரை போல ஒரு அந்த முடிவு நம்ம எப்படி காணப்படக்கூடாதான்? இருமனம் செய்யலாமா வேண்டாமா, செஞ்சிடலாமே, அதை ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாமே. இருமனமா ஓடுனா ஆண்டவர் நம்மளை நம்ப மாட்டார். யூதா போய் கேட்டோன்னு பாருங்க, உடனே யூதா கிட்ட பென்யமீனை ஒப்பு கொடுத்து, உன்னை நம்புறேன்ப்பா, கூட்டிட்டு போ. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை நம்புனா, நான் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தேன்னா என்னோட வாழ்க்கை திடப்பட்டிருக்கும், என்னுடைய வீடு திடப்பட்டிருக்கும், என்னுடைய தொழில் திடப்பட்டிருக்கையா. நான் அதுக்கு கெஞ்ச வேண்டியதில்லை. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பா. என்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தரை விட்டு பிரிக்காதுன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பாருங்க, இவனுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும், கோடி கொடுத்தாலும், வீடு கொடுத்தாலும், காரு கொடுத்தாலும், அந்தஸ்து கொடுத்தாலும், இவன் உபவாச ஜெபத்துக்கு வந்துடுவான். இவன் காலையில் அதிகாலையில் என் சமூகத்தில் வந்து நிற்பான். இவன் வேதத்தை வாசிக்காமல் டிவியை பார்க்க மாட்டாயா, காலையில் எழுந்திரிச்சோன்னு செல்லை ஆன் பண்ண மாட்டான். இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறான். ஆண்டவரே, வேதத்தை பார்க்காம செல்லை பார்க்க மாட்டேன், உங்களோட பேசாமல் மனுஷோட பேச மாட்டேன், ஆலய ஆராதனைக்கு ஓடி வருவேன். இவன் ஒரு சில பிரதிஷ்டை பண்ணியிருக்கான், பிரதிஷ்டை இவன் தாண்ட மாட்டான். என்னை நம்புனா ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற சகல ஆஸ்தியில் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்திடுவேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்திடுவேன். தமது ஜீவனை எனக்கு மாளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தேன் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானா. என்னை நம்புனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என்னை குறித்து தன் சந்ததிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லுவான் என்று ஆபிரகாம் குறித்து நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அநேக நேரத்தில் நம்முடைய உறவினர்களுக்கு, மற்றவங்களுக்கு நம்ம கர்த்தரை குறித்து சொல்லுவோன்னு ஆண்டவர் ஆசையாக பார்த்துட்டு இருக்கிறார். பாருங்க, அப்புறம் ஏமாந்தான் போகிறார். என்னென்னமோ பேசுனாங்க, ஆனால் என்னை குறித்து என் பிள்ளைகள் பேசவே இல்லை, சரி போகிறேன். என்னை நம்பி அநேக நேரத்தில் அவர் ஏமாந்து போகிறார். அநேக காரியத்தை பேசுகிறோம், அரசியல் பேசுகிறோம், குடும்பத்தை பேசுகிறோம், அநேக காரியத்தை பேசுகிறோம். நான் செஞ்ச ஒன்றை கூட பிள்ளைகள் சொல்லலையே, என்னை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலையே. என்னை நம்பி வந்து நிற்கிறார். தாமே நம்மை ஆசீர்வதிக்க நம்ம அலபாய வேண்டியதில்லை. கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டா போதையா, கர்த்தர் என் வாழ்க்கையை திடப்படுத்துவேன்னு சொல்றார். அல்லேலூயா. சாலமோனை பார்த்து சொல்லும்போது அடிக்கடி, உன் தகப்பனாகிய தாவீது என்னை பின்பற்றினது போல என்னை பின்பற்றுவாயானால் உன் ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உறுதியாக பற்றி கொள்ளும்படி ஆண்டவர் வேதத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் தாவீது தான். எந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுவார்,
தாவீதை போல இவர்கள் கர்த்தருக்கு முன்பாக மனநேர்மையை நடக்கல. தாவீது போல அப்ப உறுதியா பற்றி கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு ஸ்கேலை பார்த்தாலே, ஒரு அளவுகோலாவே யார் பார்க்கிறாரு? தாவீதை தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லணும், என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லணும், என்ன மாதிரி இந்த பிள்ளை மாதிரி என்னை பற்றி கொள்ளணும், இவங்கள மாதிரி என்னை பிடித்து கொள்ளணும், எந்த சூழ்நிலையில் என்னை பின்பற்றி வரணும், எந்த காலகட்டத்தில் என்னை பின்பற்றி வரணும். அந்த உறுதியை கர்த்தர் கண்டாரானால் போதும். அந்த உறுதியை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கண்ட போதும், நம்முடைய வாழ்க்கை திடப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு வருஷம் கூடுமே ஒழிய குறையாது. நீ கேட்க வேண்டியதில்லை, ஜெபிக்க வேண்டியதில்லை, போராட வேண்டியதில்லை. கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்றதுக்கு நீ கவனம் செலுத்தின பண்ணால் போதும். யோபு 1:1 உன் வாழ்க்கையில் காணப்பட்ட யோபு 1:3 கர்த்தர் தானாக தருவார். ஹல்லேலூயா. யோபு 1:3 நம்ம தேட வேண்டியதில்லை. நம்மளோட வாழ்க்கையில் தேவையானது யோபு 1:1 தான். அக்காலத்தில் ஊட்ஸ் என்னும் தேசத்தில் யோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுத்தவனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. இதுதான் அக்காலத்தில் 2025 இந்த ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் உங்கள் பேரை போட்டுங்க. நீ வெள்ளாளர் காலனியோ அல்லது ஒத்தக்கால் மண்டபமோ அல்லது மயிலேறி பாளையமோ பிரிமிய நகரோ பூங்கா நகரோ எந்த ஊரோ, இக்காலத்தில் சோன்சோ ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டு தான். அவன் உத்தமன், சன்மார்க்கன், எனக்கு பயப்படக்கூடியவன், பொல்லாப்புக்கு தன்னை விலகக்கூடியவன். இதில் மட்டும் நீங்கள் கவனம் பாருங்க. யோபு 1:3